அனைவருக்கும் வணக்கம். உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல். இந்த அ அருள் செய்தியினுடைய இறுதி பகுதியை நோக்கி வந்திருக்கோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அஷ்டவக்ரர் ஒரு ஒற்றை சுவாசத்தில் உள்ளடக்கக்கூடிய ஒரு சுருக்கமான போதனையை அளித்தார். விஷயன் விஷாவத் சேத. விஷத்தை விலக்கி விடுவது போல புலன்களை கவர்கின்றவற்றை விலக்கிவிடுங்கள். விஷயன் விஷாவத் தியஜ. அஷ்டவக்ரருக்கு விஷயாய், அதாவது புலன்களை கவர்பவையாய் இருப்பவையே விஷம். வெளிப்புற உலகின் வசீகரங்கள், எண்ணற்ற வெளிப்புற விஷயங்களின் மீதான ஈர்ப்புகள், இவை அனைத்தும் மனதை சிதறடித்து ஆன்மாவை வெளிப்புற விஷயங்களுடன் பிணைத்து வைக்கின்றன. இது அஷ்டவக்ர கீதை. இது ஜனகருக்கு அவர் உபதேசித்த விஷயத்துல முக்கியமான விஷயமா அவர் விஷம்னு சொல்ற விஷயம் புலன்களை கவர்கின்ற விஷயங்கள். நம்முடைய புலன்களை வெளிநோக்கி இழுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விஷம் அப்படிங்கிறது அஷ்டவக்ரருடைய போதனை. இப்போ உலகத்துல இருக்கிற வெளிப்புற வசீகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நான் உள்நோக்கி செல்ல விடாமல் என்னை தடுத்து வெளிநோக்கி என்னை ஈர்க்கிறது, என்னுடைய சிந்தனையை வெளிநோக்கி கொண்டு வருகிறது. அது என்ன பண்ணுது, என்னுடைய மனம் உள்நோக்கி குவிவதை சிதறடிக்கிறது, இதயத்தை பிளவுறச் செய்கிறது, என்னுடைய ஆன்மாவை உள்புறமாக போக விடாம வெளிப்புற விஷயங்களோட பிணைத்து வைக்கிறது. இதன் காரணமாக இந்த வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்திற்கு விஷமானவை அப்படின்னு அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்றார். ஆனால் பாபுஜி தான் பெற்ற மெய்யுணர்தலின் ஆழத்தில் இருந்து கூறுகையில் மற்றும் ஒரு சூட்சுமமான விஷத்தை அடையாளம் கண்டறிந்து, சந்தேகம் ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது என்று கூறுகிறார். எங்க இருந்து எதை கொண்டாந்து கம்பேர் பண்றார் தாஜி. ஒண்ணு அஷ்டவக்கரர் சொன்ன விஷயம், இன்னொன்னு பாபுஜி சொல்ற விஷயம். அவரு சொல்றது விஷயன் விஷாவத் தியஜ, அதாவது வெளிப்புற விஷயங்கள் விஷமானவை ஆன்மீகத்துக்குங்கிறார். ஆனால் பாபுஜி சொல்றாரு சந்தேகம் ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. ஏன்னா அது வெளியில இருந்து கொல்லுது, அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளாரையே உருவாகுற நஞ்சை என்ன பண்ண முடியாது, அதை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்டறிய முடியாது, அதை நீக்கிக் கொள்ளவும் முடியாது. அதனால பாபுஜி தான் மெய்யுணர்தலின் ஆழத்திலிருந்து கூறுகிற விஷயம் என்ன அப்படின்னா, சந்தேகம் ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. இந்த இரண்டு எச்சரிக்கைகளும் பல நூற்றாண்டுகளை கடந்து ஒன்றை ஒன்று எவ்வாறு நிறைவு செய்கின்றன என்பதை கவனியுங்கள். அஷ்டவக்ரர் வெளியிலிருந்து உங்களை தாக்குகின்ற விஷமான உங்களை உங்களிடமிருந்து விலக்குகின்ற உலகத்தை பற்றி எச்சரிக்கிறார். பாபுஜி உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற விஷமான உங்களது அனுபவங்களுக்கு எதிராக திரும்பும் உங்கள் மனதை பற்றி எச்சரிக்கிறார். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. எந்த அளவுக்கு வெளிப்புற நாட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு உள்புறத்துல இருக்கிற விஷயங்கள் மேல தானாவே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அதான் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செல்கின்றன அப்படின்னு சொல்றாரு. உள்ளார சந்தேகம் வர வர உள்புற அனுபவங்களை தவிர்த்து வெளிப்புற அனுபவங்களை மனது நாட ஆரம்பிக்கும். அஷ்டவக்கரர் சொன்ன விஷயமும் பாபுஜி சொல்ற விஷயமும் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிரியாக நிக்குது. ஒன்று நிறைவு பெறுவதற்காக வெளிப்புற விஷயங்களை நாடும் ஆர்வலரது மனதை மாசுபடுத்துகிறது. எதுன்னா அந்த வெளிப்புற விஷம் அப்படிங்கிறது நிறைவு பெறுவதற்காக வெளிப்புற விஷயங்களை நாடும் ஆர்வலரது மனதை அது மாசுபடுத்துகிறது. மற்றொன்று, ஏற்கனவே உள்முகமாக கவனம் திருப்பப்பட்டு விட்டாலும் கூட அங்கு கண்டுணர்வதை நம்ப மறுக்கும் ஆர்வலரது மனதை மாசுபடுத்துகிறது. சந்தேகம் என்பது ஆர்வலருடைய மனது உள்புறமாக திருப்பப்பட்ட பிறகு அதை மாசுபடுத்துகிறது. வெளிப்புற விஷயங்களின் புலன்களின் மீதான நாட்டம், புலன்களை வசீகரிக்கக்கூடிய விஷயங்கிறது மனம் உள்புறம் திரும்ப விடாமல் அதை விஷமாக்குகிறது. இரண்டும் இரண்டு விதத்துல, ஒண்ணு திரும்பவே விட மாட்டேங்குது, ஒண்ணு திரும்பினதை நம்ப விடாமல் தடுக்கின்றது. இவை ஒன்று சேர்ந்து
ஆன்மீக பிரதேசத்தில் உள்ள ஆபத்தை முழுமையாக எடுத்துரைக்கின்றன. வெளிப்புற விஷம், அதாவது புலன்களுடைய வசீகரம், இது வேணாம் வேறொன்னு போய் பாரு, இது வேணாம் இதுல பத்துல அடுத்ததை பார்ப்போம் அடுத்ததை பார்ப்போம், இந்த கார் வாங்கினா அடுத்த கார் வேணுங்குது, இந்த வீடு இருந்தா இன்னொரு வீடு வேணுங்கிறது, இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு பதவி, இந்த ஒரு ஒரு இடத்துல பாக்குற வேலை இருந்தா இது வேண்டாம், இதுக்கு அடுத்து விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுது. இப்போ வெளிப்புற விஷயம் என்ன பண்ணுது, எதுல நீங்க உள்ளுக்குள்ளார ஆழ்ந்து போனாலும் அதை தாண்டி இன்னொன்றை நாடுன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போகுது. உள்ளார்ந்த விஷயம் என்ன சொல்லுது, நீங்கள் கண்டறிந்தது உண்மை கிடையாது, அது போதுமானதல்ல, அது நீங்க நீங்க நினைக்கிறத நோக்கி உங்களை கூட்டிட்டு போகாது, அல்லது அது உண்மை கிடையாது உங்களுடைய கற்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது வேற ஒண்ணு நோக்கி போன்னு சொல்லுது. இங்க கிடைக்கிற ஆதாரங்கள்லாம் போதுமானதல்ல, இதுல இருக்காதுன்னு இது தூண்டி விடுது. ஆக ரெண்டும் சேர்த்து உங்களுடைய மனதை ஒரு விஷயத்துல நங்கூரமிட்டு நிற்க விடாமல் உங்களை நகர்த்திட்டு போயிடுது. நோக்கம் இழக்கப்படும் போது உருவாகின்ற பாரத்தன்மை எனும் இடைப்பட்ட விஷயத்திற்கு என்ன நேர்கிறது, அதுவும் மறைக்கப்படுகிறது. நோக்கம் இழக்கப்படும் போது உருவாகின்ற பாரத்தன்மை என்னும் இடைப்பட்ட விஷயத்திற்கு என்ன நேர்கின்றது. இது நம்ம நோக்கத்தை விழித்தடை செய்தல்ல பார்த்தோம். ஒரு வாழ்க்கை அதனுடைய நோக்கத்தை இழந்து விடும் பொழுது சுமையானதாக மாறிடுது அப்படின்னு. அது இடைப்பட்ட விஷம் அப்படின்னு சொல்றார். சோ வெளிப்புறமா இருக்கிறது பிளவுற்ற இதயம். அது அஷ்டவக்கரர் சொல்ற மாதிரி புலன்களால் வசீகரிக்கப்பட்டு அந்த வசீகரத்துக்கு உள்பட்டு பிரிஞ்சு போன மனதை பத்தி சொல்லுது. நோக்கம் இல்லாத போகும் பொழுது, விழித்தெழாத போது ஏற்படுகின்ற வாழ்க்கையில ஏற்படுகின்ற அந்த பாரத்தன்மை, அது ஒரு டைப் ஆஃப் விஷயம். அது சோம்பலை உருவாக்குது. இப்படி விஷயாய் புலன்களை கவனத்தை வெளிப்புறமாக சிதறடிக்கின்றன. சந்தேகம் உள்ளார்ந்த நம்பிக்கையை தகர்க்கின்றது. வெளிப்புற ஈர்ப்பு மற்றும் உள்முக நம்பிக்கை இரண்டும் இழக்கப்படும் போது அதனால் ஏற்படும் வெற்றிடத்தை நோக்கத்தை விழித்தடை செய்தல் என்ற தலைப்பில் நாம் ஆராய்ந்த தமஸ், அதாவது நோக்கமின்மை நிரப்புகின்றது. ஸோ இந்த மிடில் பார்ட் எதனால வருது அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் சந்தேகத்தினாலையும் ஒரு பக்கம் புலன்களின் வசீகரத்தினாலையும் வருகின்றது. ஏன் நோக்கம் விழித்தெழவில்லை, ஏன் அது நோக்கமின்மையாக மாறுகின்றது, அல்லது எதுக்காக வந்தோமோ அதை ஏன் நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் புலன்களுடைய வசீகரம் நம்மை வெளிநோக்கி மனசை சிதற வைக்குது. இன்னொரு பக்கம் மனதினுடைய உள்ளார்ந்த சந்தேகம் அந்த நம்பிக்கையை தகர்க்கின்றது. நான் சரியான விஷயத்துலதான் போயிட்டு இருக்கேன், நான் செய்யறது சரி, இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் அப்படிங்கிற நம்பிக்கையை சிதறடிக்கின்றது. சோ இந்த பக்கம் இதுவும் இந்த பக்கம் இதுவும் ரெண்டுமே இழக்கப்படும் பொழுது அந்த வெற்றிடம் என்ன செய்யுது, நோக்கமின்மையால் நிரப்பப்படுகின்றது. இதை ஒரு டயக்ராமா மாஸ்டர் போட்டிருக்காங்க. ஒரு 3 வட்டங்கள். அதுல மனதினுடைய வெளிவட்டமானது முழுக்க முழுக்க கவனச்சிதறலால நிரம்பி இருக்கு. அப்ப நம்ம தியானத்துக்கு வரும்பொழுது நம்முடைய மனது பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபாட்டோட இருக்கிறதுனால அதுல கொஞ்ச நாள், இது கொஞ்ச நாள், அதை கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்போமா, இதை கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்போமா, கொஞ்ச நாள் கோயில் வழிபாடு பண்ணி பார்ப்போமா, அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போமா, இல்ல இந்த சாமியாரை போய் பார்ப்போமா, இல்ல இந்த மந்திரம் சொல்லி பார்ப்போமா, ஏதோ ஒண்ணு. கவன சிதறல்னா டிவி சீரியல் அந்த மாதிரிதான் போகணும்னு கிடையாது. மற்ற உலகியல் விஷயங்கள்ல உள்ள ஈடுபாட்டுனாலதான் கவனம் சிதறணும் கிடையாது. ஆன்மீகத்திலேயே பல்வேறு ஆன்மீக முயற்சிகளை பண்றது, மந்திரம் தந்திர வித்த, ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர், ஒரு அபியாசி, எனக்கு தெரிஞ்ச மூத்த அபியாசி இருக்காரு. அவர் வருஷத்துக்கு ஒரு 10 தடவையாவது வெளியில கிளம்பி போய் ஒவ்வொரு மலையிலயா தேடி சித்தர்களை சாதுக்களை பார்க்க போவார். ஏன்னு கேட்டா அவருக்கு இதுல நிறைவு கிடையாது. ஒரு தியானம் பண்ணிட்டே இருந்தாலும் கூட அவர் அந்த ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கிறார். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் நல்லா தியானம் பண்ணுவாரு. ஆனா ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், உங்களுடைய அந்த ஒரு இதை எங்க போனாலும் விட மாட்டேன், எங்க பரம்பரையினுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவனசிதறல் அப்படிங்கிறது
புலன்களை நேரடியாக கவர்பவைதான் இல்லை, வழிபாட்டு முறைகள் மூலமாக அல்லது நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு அதற்கு இணையான மற்ற வழிகளை நோக்கி போறது மூலமாக. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் அந்த மெத்தட்ல போய் ஒரு 10 நாள் பண்ணினேன், நான் இங்க போய் தங்கி கொஞ்ச நாள் தியானம் பண்ணி பார்த்தேன், நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த மெத்தட்ல ஒரு நல்லா இருந்துச்சு, அதுக்குள்ளார போனேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே வெளிப்புற மனதின் கவனத்தல்கள், பிளவுற்ற இதை. இந்த இந்த கவன சிதறல்களை தாண்டி உள்ள வந்தவங்க அடுத்து ஒரு மந்த நிலைக்கு வர்றாங்க. இந்த மந்த நிலை அப்படிங்கிறது எதனால வருதுன்னா, அவங்களுக்குள்ளார எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற நோக்கம் விழிப்படையாமல் இருக்கு. அவங்களுக்கு வெளி விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாடு குறைந்தால் கூட எதை நோக்கி போகணுமோ அந்த நோக்கி போகிறதுக்கான அந்த ஒரு உந்து சக்தி கிடைக்காததுனால ஒரு மந்த நிலையில இருக்கிறாங்க. ஸோ இதை ரெண்டையும் தாண்டி வளர்ந்தவங்களுடைய இன்னர் மோஸ்ட் கோர்ல அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதாக இருக்கிறது அவங்க பெறுகின்ற அந்த அனுபவங்கள் மீது அவங்களுக்கே அவநம்பிக்கை இருக்கிறது. ஸோ இது மூணும் நம்மளுடைய மனதினுடைய 3 மட்டங்கள்ல இருந்து நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விதமான விஷயங்களுக்கும் 3 ஆன்டிடோட் இருக்கு. அது என்ன? உங்களுடைய கவன சிதறல்களை உங்களுடைய அர்ப்பணிப்பு மூலமாக சரி செய்யலாம். எப்போ ஒரு விஷயத்துல நீங்க அர்ப்பணிப்போட இருக்கிறீங்களோ, கமிட்மெண்டோட இருக்கீங்களோ, முழு மனதோட ஈடுபடுறீங்களோ, அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயங்கள் உங்களை கவனத்தை சிதறடிப்பதில் இருந்து விடுபட்டு விடுகின்றன. சுத்தமா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல நீங்க கமிட்மெண்டோட இருக்கிறீங்க, ரொம்ப அர்ப்பணிப்போட ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே மத்த எதுவும் அவங்க கிட்ட நெருங்காது. அவரு அதை எதையுமே ரொம்ப நல்லா அதை கொடுத்துட்டா இன்வால்மெண்டோட செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர்கிட்ட தைரியமா கொடுக்கலாம். அது வரைக்கும் எப்படி வேணாலும் இருப்பாரு. ஆனா வேலைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை மத்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முடிக்கிற வரைக்கும் அது ஒண்ணுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த மாதிரி பயிற்சின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பயிற்சிக்கு மட்டுமே முக்கியத்துவமும் அர்ப்பணிப்பும் கொடுக்குற ஒரு மனப்பான்மை உங்களுடைய கவனச்சிதறல்கள் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, அந்த விஷயத்திலிருந்து, இந்த கவனச்சிதறல் எது மூலமா வருது? அஷ்டவக்கரர் சொன்ன வெளிப்புற புலன் வசீகரங்கள்னால வருது. அதை அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி மூலமாக சரி பண்ணலாம். அடுத்தது மந்த நிலை. இந்த மந்த நிலை அப்படிங்கிறது எதனால வருது? நோக்கத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததுனால. அப்ப என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்வது. ஏன் இருக்கிறேன், என்னுடைய இந்த செயல்பாட்டினுடைய நோக்கம், இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலமாக, அதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை கற்பித்துக் கொள்வதன் மூலமாக தற்காலிகமாக கூட அந்த மந்த நிலையை நீக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் அது நிரந்தரமாக ஒரு காலகட்டத்துல நீங்கிடும். அப்ப நோக்கம் என்பது எடுத்த எடுப்புலயே மிக பெரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஒருத்தர் ஒரு பையன் இருக்கான், அவன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா 1வது படிக்கிற பிள்ளைந்தே கலெக்டர் ஆகணுங்கிற நோக்கத்தை வச்சுக்கணுங்கிறது இல்லை. 1வது படிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள எல்லா பாடத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிற சின்ன நோக்கம் வச்சுக்கிட்டா கூட போதும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள எல்லா பாடத்திலையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறது கூட அவனுக்கு நோக்கமா இருக்க வேண்டாம். அன்னைக்கு நடத்தின பாடத்துல அன்னைக்கு வைக்கிற டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன நோக்கமா இருந்து அந்த மாதிரி குட்டி குட்டி நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டாலே கடைசியில பாத்தீங்கன்னா அவர் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போயிட போறாரு. சோ மந்த நிலையை தவிர்ப்பதற்கு நோக்கம் விழித்தெழ வேண்டும். அந்த நோக்கம் மிக பெரியதாக இல்லாட்டி மிக சிறியதாக கூட இருக்கலாம். ஆனால் நோக்கம் என்பது அவசியம். 3வது அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பது சந்தேகம். இதை எதன் மூலமாக உடைக்க வேண்டும்? திட நம்பிக்கை மூலமாக உடைக்க வேண்டும். இந்த திட நம்பிக்கை எப்படி வரும்? அதுக்குதான் பயணப்பாதை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது முதல்ல கொஞ்சோண்டு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்துல இருந்து கொஞ்சம் நம்பிக்கை வரும். இந்த அனுபவமும் நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு இனம் புரியாத ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். எண்ணம்ங்கிறது உணர்வாக மாற ஆரம்பிக்கும். இந்த உணர்வு நல்லா இருக்கும் பொழுதே நீங்க என்ன பண்ணணும்? மேலும் நான் தீவிரமாக இந்த விஷயத்துல இறங்குவேன்னு உங்களுக்கு நீங்களே தீர்மானம் வைத்துக்கொண்டு அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு திரும்பி பயிற்சி செய்யணும். அனுபவம், அனுபவத்திலிருந்து நம்பிக்கை,
நம்பிக்கை வந்து என்ன பண்ணும், எண்ணத்தை உணர்வாக மாற்றும். அந்த உணர்வை நீங்கள் உங்க மனசுல அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்காது. அந்த உணர்வு வந்து வர்ற காலகட்டங்கள்ல, இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, நான் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பயிற்சியை விடாம செய்வேன்னு எடுத்துக்கிட்டு, அப்படி நீங்க செய்ய ஆரம்பித்தீங்கன்னா, அந்த பயிற்சி மீண்டும் வந்து ஆழமான அனுபவங்களை குடுக்கும். அந்த ஆழமான அனுபவங்கள்ல இருந்து திட நம்பிக்கை உருவாகும். இதுதான் வந்து இந்த ட்ராஜெக்டரி ஆஃப் குரோத் அப்படிங்கிற இடத்துல மாஸ்டர் சொல்றாரு. ஸோ 3 விஷயங்கள், அதுக்கான 3 மருந்துகள். கவனச்சிதறலுக்கு அர்ப்பணிப்பு மருந்து, மந்த நிலைக்கு நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் மருந்து, அவநம்பிக்கையை உடைப்பதற்கு மருந்து திட நம்பிக்கை. கவனச்சிதறல் என்பது வெளிப்புறமாக நம்மளை இழுக்கின்ற விஷம். மந்த நிலை என்பது நம்முடைய அந்த மிடில் பார்ட்ல, நம்மளுடைய வளர்ச்சியுடைய நடுப்பகுதியில நம்ம ஆன்மீகத்துல முன்னேறது தடுக்கிற விஷயம். அவநம்பிக்கை என்பது உள்புறமாக வெளியில தெரியாம இருந்து கொண்டு நம்மளுடைய அனுபவங்களை நம்பாமல் நம்ம வந்து அதை விட்டு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துற விஷயம். 3 மாற்று மருந்துகள்ல வெளிப்புறமான எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிப்பு மூலமாகவும், நடுப்பகுதியில ஏற்படக்கூடிய, அதாவது வந்து நம்முடைய பயிற்சியினுடைய மிடில் பீரியட்ல நமக்குள்ளார ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை சரியான நோக்கத்தை உருவாக்கி கொள்வதன் மூலமாகவும், உள்ளிருந்து ஏற்படுற சந்தேகத்தின் மூலமாக நம்ம பயிற்சி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம திட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இதை செய்ய முடியும். பழமையான விவேகம் ஹிம்மதே மர்தாதோ மதத்தே குதா என்கின்றது. அதாவது துணிவை வரவழைத்துக் கொண்டு நாம் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும் பொழுது மீதமுள்ள தூரத்தை தெய்வீகம் கடந்து விடுகிறது. இப்ப இந்த சந்தேகத்தை விட்டுட்டு வெளில போறதுக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேணும். இந்த துணிச்சல் இருக்கிறப்ப உன்னால முடியாது, இது வந்து நீ போற பாதை கிடையாது, இது சும்மா கற்பனை, பொய்யன்னு எல்லாம் சொல்லும் பொழுது அங்க ஒன்னே ஒண்ணுதான் தேவை. முதல் அடி நீங்க எடுத்து வைக்கணும். இது வந்து நம்ம விட்டலாச்சாரியாருடைய படங்கள்ல பார்க்கலாம். சின்ன பிள்ளைல நம்ம வாண்டு மாமா அந்த மாதிரி, அப்புறம் இன்னொரு ஃபேமஸான மாயாஜால மந்திரஜால கதை ஒண்ணு வரும், அது பேரை நான் மறந்துட்டேன். இவங்கெல்லாம் எழுதுற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு பெரிய இளவரசன் இருப்பாரு, அவர் வந்து உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு ரத்தன கல்லையை அதை தேடி போவாரு. அப்படி போகும் பொழுது அந்த ஒரு பெரிய கோட்டைக்குள்ளார நுழையும் பொழுது 2 பக்கத்துல இருந்தும் தீ வந்து அந்த கதவு வழியாக தீ வேகமா பரவிட்டு இருக்கும். அதுல போன சாம்பல் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தாண்ட ஒரு கதைக்கு போனீங்கன்னா வாள் சுத்திக்கிட்டு இருக்கும். உள்ளார கையை நீட்டினா இப்ப துண்டு துண்டா தலை செதறி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் போக மாட்டாங்கிறது தானே. ஆனா யார் ஒருத்தன் தைரியமா துணிஞ்சு அதுல கால் எடுத்து வைக்கிறானோ, வச்ச உடனே அந்த தீயானது அப்படியே மலர் மாலையா மாறி அவர் கழுத்துல வந்துடும். அல்லது உள்ளுக்குள்ளார போய் அடுத்து அந்த வாள்கள் சுழண்டுட்டு இருக்கு, அங்க போன உடனே வந்து அவர் காலை எடுத்து வச்ச உடனே அந்த வாழெல்லாம் பூவா மாறி அப்படியே அவர் மேல போகும். இந்த மாதிரி எல்லாம் கதைகள் நம்ம பார்க்கணும். விட்டலாச்சாரியார் படம். இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த சந்தேகம் தான் அந்த மாதிரிலாம் சுத்தும். உள்ள போக முடியுமா உன்னால, இதை தாண்ட முடியுமா? வெறும் மாயாஜால மந்திரஜால கதையாக இருந்தால் கூட, அதுலயும் கூட இந்த மாதிரி விஷயத்த பாத்தீங்கன்னா, அதுதான் இப்ப அந்த மாதிரி இருக்க, இதை தாண்ட முடியுமா? நம்மளால தாண்ட முடியாதுப்பா, வேணாப்பா, வந்துருவோம், ரொம்ப இருட்டா இருக்கு, உள்ள போக வேண்டாம், இதோட நம்ம நிறுத்திக்குவோம், இதுதான் கடைசி நமக்கு. அந்த வாள்கள் சுத்துது, அதை தாண்டி யாருமே போக முடியாது, உயிரே போயிடும். இது மாதிரி மனதுல தன்னுடைய திறமை மேல ஏற்படுற சந்தேகம் ஒரு இடத்துல ஆன்மீகத்தை நிறுத்திருக்கு. எவன் ஒருத்தன் ஒரே ஒரு அடி தைரியமா முன்னெடுத்து அதில் வைக்கிறானோ, அவன் தடைன்னு நினைச்சதே அவனுக்கு மலர் மாலையாக மாறி விழுந்து அவனை உள்ளுக்குள்ளார கூட்டிட்டு. அதுதான் இந்த பழமையான விவேகமும் சொல்கிறது. அதாவது துணிவை வரவழைத்து கொண்டு நாம் ஒரு அடியை முன்னெடுத்து வைக்கும் பொழுது மீதமுள்ள தூரம் அவ்வளதையும் தெய்வீகமே கடந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுது. பிளவுற்ற இதயத்திற்கு தேவையானது தேர்ந்தெடுப்பதற்கான துணிவு. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு துணிவு தேவை. என்ன துணிவு தேவை? உங்க மனசு வந்து பலவிதமா பிளந்து அதை செய்வோமா, இதை செய்வோமா, இதை செய்வோமா, அங்க போவோமா, இங்க போவோமா அப்படின்னு அலைபாயும் பொழுது இதுதான், மத்த எதுவும் வேணாம், தைரியமா நீ இது ஒண்ணுல போ, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுல முழு மூச்சாக ஈடுபடுறதுக்கு ஒரு துணிவு தேவை.
கொஞ்சம் தூரம் போயிட்டு இல்ல இல்ல வேணாம் வந்துடுவோம் இன்னொன்னுல போவோம், அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இது வேண்டாம் இன்னொன்னுல போவோம். மாஸ்டர் சொல்லுவாரு, ஒருத்தவங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரே இடத்துல 100 அடி 50 அடி நோண்டணும். அவன் 2 அடி நோண்டிட்டு அங்க வேணாம் இங்க வேணாம்னு 50 இடத்துல நோண்டினா மொத்தம் 100 அடி நோண்டிப்பான். ஆனா தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த துணிச்சல் கிடையாது. ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கேன் அதுல ஆழமா தொடர்ந்து போவோம் அப்படிங்கிற துணிச்சல் கிடையாது. அப்ப பிளவுற்ற இதயத்திற்கு தேவையானது சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து முழு மூச்சாக அதுல ஈடுபடுறதுக்கான துணிச்சல் தேவை. சரி, அந்த மாதிரி சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளார முழு மூச்சா இறங்கின ஒருத்தனுக்கு திரும்பி வந்த நிலை வருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் எதுக்காக தோன்றேங்கிறதுக்கு ஒரு நோக்கம் வேணும். தண்ணி மட்டும் பத்தாது. தண்ணி வேணும்னு நம்ம முதல்ல நோண்ட ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல நிறுத்திடுவேன். ஏன்னு கேட்டா, அங்க ஏற்படுற தடைகள் பாறை வந்துருச்சு இதுக்கப்புறம் தோண்ட முடியாது அப்படிலாம் தடை வரும் பொழுது இல்ல, தண்ணியை பாக்குறது மட்டும் நோக்கம் இல்ல, அந்த தண்ணி எனக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு தேவை, என் சகோதரர்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவை, இது மூலமா தான் எல்லாமே மாறப்போகுது, சமுதாயமே மாறப்போகுது அப்படின்னு எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அந்த லட்சியம் என்ன பண்ணும், துணிவை ஏற்படுத்திக்கும். இதுவும் சினிமாவில் நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து கடைசியா வந்து ஒரு ஏதாவது வில்லன்ட்டு அடி வாங்கி கதாநாயகன் விழுந்துடும், அவரு இறக்க போற சூழ்நிலை அப்படின்னு. அப்ப வந்து அவர் மனதுல வந்து அவருடைய லட்சியம் இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற லட்சியமோ, இல்ல வந்து இவங்கள்ட்ட இருந்து இந்த வில்லன்ட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ கடைசி நேரத்துல அவர் மனசுல வந்த உடனே விழுத்தெழுந்து திரும்பி சண்டை போட்டு ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை அப்படியே விட்டுறது. அதை என்ன எடுத்துக்கிறது அதுல இருந்து அப்படின்னா, மிகுந்த சோர்வோட கடைசி நிலைமைக்கு போற ஒருத்தங்களுக்கு கூட இந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய நோக்கம் வந்து ஆள் மனசுல இருந்து வெளிப்பட்டுருச்சுன்னா திரும்பி தேவையான அந்த சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு அவங்களால வந்துட முடியும். அப்ப உறங்கும் நெருப்பு நீர் பூத்த நெருப்பா நமக்குள்ளார இருந்து போற விஷயத்த தூண்டி விடுறதுக்கு அங்க ஒரு துணிவு தேவை. அடுத்தது விரிசல் கொண்ட அடித்தளத்திற்கு தேவையானது. இதுக்கு கீழே இது எல்லாத்துக்கும் பேசா இருக்கக்கூடியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு எனக்கு துணிவு வேணும். எந்த அனுபவமும் கிடைக்காட்டாலும் அதுக்குதான் வந்து பாபுஜியோடைய அந்த விஷயத்த சொல்றாரு. லாலாஜி கிட்ட இருந்து அவரு இந்த மைய மண்டலத்துக்கான நிலைமையை பெறும் பொழுது அங்க எந்த விதமான அனுபவமும் வசீகரமும் இதற்கு முன் பெற்ற நிலைகளை ஒத்த நிலைகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் இதுதான் அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த திட நம்பிக்கை அப்படிங்கிறது பாபுஜிக்குள்ளார ஏதோ ஒன்றாக மாறி பிடிச்சிக்கிச்சு அவர். அந்த மாதிரி திட நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு துணிவு வேணும். ஆக எல்லா இடத்துலயுமே துணிவு வேணும். இந்த 3 வட்டங்களை உடைக்கிறதுக்குமே முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டா துணிச்சல் தான் வேணும். கரேஜ். அந்த கரேஜ்ங்கிறது தான் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆன்மீகத்துல. அப்ப பிளவுற்ற இதயத்தை வந்து ஒட்ட வச்சு ஒன்னாக்குறதுக்கு ஒரு கரேஜ், அங்க அது தேர்ந்தெடுப்பதற்கான துணிச்சல். நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன கரேஜ் தேவை, செயல்படுவதற்கான துணிவு. விழித்தெழ வேண்டும் நோக்கம் அப்படின்னா எங்கேயாவது அது வந்து ஆக்ஷன்ல இறங்கி ஆகும். இறங்குனாதான், அப்படியே உட்கார்ந்துருந்தா வராது. நோக்கத்தை சும்மா சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் அதுங்க என்னுடைய நோக்கம் இதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால துணிச்சலா இறங்கி செயல்படணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே நோக்கம் இது, இதை நோக்கி போ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிலிட்ரியில வந்து ஒரு ஆர்டர் கிடைச்ச உடனே போற மாதிரி நம்ம வந்து போகணும். 3வது, நம்பிக்கை கொள்வதற்கே ஒரு துணிச்சல் வேணும் ஒரு காலகட்டத்துல. ஏன் இந்த ஒரு வித்தியாசம் வருது? ஏங்க, நம்பிக்கை தான் அனுபவத்தை கொடுத்து அது மூலமா தான் நம்ம வளர்றோம். ஆனா ஒரு காலகட்டத்துல நம்பிக்கையை இழக்கிறோமே, ஏன் நம்பிக்கை இழப்பு ஏற்படுது? இந்த இடத்த மட்டும் நம்ம ஏன்னு கேட்கிற ஒரு விஷயத்த பாக்குறப்ப, இந்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப லோயர் லெவல்ல புலன் அளவுல கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க தியானத்துக்கு வர்ற காலகட்டத்துல உங்களுக்கு வந்து முன்னாடி கலர் தெரியுது அப்படின்னா அது கண் சார்ந்த புலனுக்கான உங்களுக்கான அனுபவம். உங்க உடம்பெல்லாம் ஜிவு ஜிவுன்னு இருக்கு, அப்படியே லேஸ் ஆகுற மாதிரி பறக்கிற மாதிரி இருக்குன்னா அது உங்களுடைய உடல் சார்ந்த உடல், அதாவது மெய் அப்படிங்கிற ஒரு மெய் வாய் கண் மூக்கு செவியில மெய் சார்ந்த ஒரு புலன் சார்ந்த அனுபவம். உங்க காதுல இனிமையான ஓசை கேக்குது அப்படின்னா அது உங்க
செவி சார்ந்த அனுபவம். ஆக எல்லாமே புலன் சார்ந்த அனுபவங்கள் மூலமாகத்தான் நீங்க உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு விதத்துல அதுல நம்பிக்கை வருது. ஆனா நம்ம போற அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பாதை இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு செல்ற ஒரு நிலை. அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றினால் உணர முடியாத அனுபவம் கொடுக்கப்பட்டால் அப்ப நீங்க அதை எப்படி அனுபவிக்க முடியும்? அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப எனக்கு இல்ல, கிடைக்கல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எந்த அனுபவமும் கிடைக்கல அப்படின்னா, நாம் பெறுகின்ற அனுபவங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவையாக மாறுகின்றன. இப்ப இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நம்புறது? இந்த இடத்துலதான் துணிச்சல் வேணுங்கிறார் மாஸ். இந்த இடத்துல நம்ம துணிச்சலை இழந்து சந்தேகத்துக்கு போயிடுறோம். இல்ல அப்பெல்லாம் எனக்கு நல்லா தியானத்துல உட்கார்ந்தா அப்படி இருந்துச்சு, இப்ப ஒண்ணுமே தெரியறது இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் அதே மாதிரி புலன் ரீதியான விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். பட் நான் வளர வளர என்னுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த 5 புலன்களையும் தாண்டிய ஒரு நிலைமையில வேற ஒரு டைமென்ஷன்ல எனக்கான அனுபவங்கள் அளிக்கப்படுகின்றன. சரி, அப்ப அதை நான் எப்ப உணர்வேன்? அந்த அளவுக்கு என்னுடைய உணர்வுறு நிலை விரிவடையும் பொழுது அதை வேற ஒன்றாக நான் உணர போறேன். இப்ப அப்பா அப்படிங்கிற உணர்வு உங்களுடைய உணர்வுறு நிலையில நீங்க அந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை பாதுகாக்கிற காலகட்டத்தில் தான் வருது. அப்பதான் அந்த அளவுக்கு உணர்வுறு நிலை விரிவடையுது. அதுக்கு முன்னாடி அப்பாவை பத்தி நீங்க எத்தனை பாட்டு படிச்சாலும், அப்பாவின் உயர்வை பத்தி எத்தனை பேர் பேசினாலும், ஒரு சிறந்த அப்பாவா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணாலும், இது எல்லாமே வெறும் வாக்கியம்தான். அந்த கண்டிஷனுக்கு போகும் பொழுதுதான் அது விரிவடையும். அது மாதிரி ஆன்மீகத்திலையும் நம்ம அந்த 5 புலன்களை தாண்டி கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு உணர்வும் நம்ம உணர்வு நிலை போதுமான அளவுக்கு விரிவடைந்த பிறகுதான் புரிந்து கொள்ளப்படும். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்தை கடப்பதற்கு என்ன தேவை? எனக்கு இன்னைக்கு தியானத்துல ரொம்ப சூட்சுமமான முக்கியமான அந்த தெய்வீக கடாட்சம், அந்த தெய்வீக பரிசு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற திட நம்பிக்கை வேணும். பயிற்சியோட ஒரு காலகட்டத்தை கடப்பதற்கு திட நம்பிக்கை வேணும். அதை கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது பட்டுறுதியா மாறி அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்க போகுது. இந்த கடைசி கட்டத்தை, இந்த திட நம்பிக்கை தான் வராம சந்தேகமா மாறி போகுது. இது மிக மூத்த நிலைமையில ஒரு முக்கியமான கட்டத்துல இது வருகின்றது. ராஜி கடைசியா சொல்றது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த துணிவை நம்முள் வரவழைத்துக் கொள்ளும் ஒரு தருணத்தில் உயர்வான ஒன்று நம்முடன் இணைகின்றது. சோ எங்க பிளவுற்ற இதயமா இருக்கிறப்ப நான் ஒன்றுபடணுங்கிற துணிவை வளர்த்துக்க முயற்சி பண்ணேன்னா அப்பையும் அந்த உயர்வான ஒன்று மாஸ்டருடைய வில், மாஸ்டருடைய சங்கல்பா என்னோட இணைவு. அடுத்தது நோக்கமின்றி நான் சோம்பேறியா போய் மந்த நிலைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது செயல்படுறதுக்காக நான் களத்துல இறங்குறேன், துணிச்சலை வரவழைத்து கொண்டு செய்தே தீருவேன் அப்படின்னு நான் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது உயர்வான ஒன்று நம்முடன் நினைக்கிறது. அந்த உயர்வான ஒன்று மாஸ்டருடைய சங்கல்பம், மாஸ்டருடைய அன்பு, மாஸ்டருடைய அனுசரணை எல்லாம் நம்மோட சேருது. அடுத்தது இதெல்லாம் தாண்டி சந்தேகம்ங்கிற வலையில சிக்கி நான் நம்பிக்கையின்றி தவிக்கும் பொழுது துணிச்சலை வரவழைத்து கொண்டு எனக்குள்ளார திட நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு, இல்லை இது என்னுடைய சந்தேகம், நான் இதை செய்தே தீருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு நான் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எகைன் அந்த உயர்வான ஒன்று நம்முடன் இணைகின்றது. ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், அதாவது வாழ்க்கையில பயிற்சி முறையில இந்த மாதிரி 3 ஆர்வலர்களை பத்தி சொன்னாரு. 3 பேர் அனுபவித்த எல்லா விஷயங்களும் நாமளும் அனுபவிக்கிறோம். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான அளவு நமக்கு தேவை துணிச்சல் மட்டும்தான். அந்த துணிச்சலோடு நம்ம செயல்ல இறங்கும் பொழுது நம்மளை தாண்டி உயர்வான ஒன்று, நாம் குரு என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான ஒன்று நம்ம அருகிலேயே இருந்து தன்னை நம்முடன் இணைத்து கொண்டு அந்த இடத்தை கடக்க வைக்கின்றது. ஆக 3 விஷயங்களுக்குமான மாற்று மருந்து ஒன்றுதான். ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற பற்றுறுதியும் துணிவும் தான்.
ஒன்னொன்னுக்கும் ஒண்ணுலாம் சொல்லிட்டு கடைசியா கொண்டு வந்து 2 விஷயம்தான் சொல்றாரு. ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்த துணிச்சலும் பற்றுறுதியும். ஏன்னா நம்பிக்கைக்கும் பற்றுறுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கை அனுபவங்கள் இல்லைன்னா உடைஞ்சு போயிடும். ஆனால் பற்றுறுதி அப்படி கிடையாது. அதுக்கு காரணமே தேவையில்லை. பிடிச்சா பிடிச்சதுதான். அதுதான் பற்றுறுதி. இந்த பற்றுறுதியையும் என்ன பண்ணும், ஒரு சில நேரத்துல அத ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல போதுமானதாக இல்லை அப்படின்னா வேற ஒன்றால மாற்றிவிட பார்க்கும். பற்றுறுதி வர்றதுக்கு வேணா அனுபவம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா பற்றுறுதியோட அளவு அதை உடைக்கிறதுக்கு புறக்காரணிகள் காரணம். அப்ப அதை தாண்டி வர்றதுக்கு துணிச்சல் வேணும். துணிச்சல் பற்றுறுதியை அதிகரிக்கும், பற்றுறுதி துணிச்சலை அதிகரிக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படும் பொழுது 3 விதமான தடைகளையும் ஒரு மனிதன் உடைத்து கொண்டு வெளில வரலாம். ஆனா இப்ப நான் இப்ப உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம அந்த முதல்ல சொன்ன அந்த 50 வயது மதிக்கத்தக்க முதியவரா, அல்லது நோக்கத்தை இழந்த சகோதரியா, அல்லது சந்தேகப்படுகின்ற ஒரு ஆர்வலரா அப்படின்னா 3 தான். நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம பிளவுற்ற இதயத்தோட இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நாம் நோக்கத்தை இழந்தவர்களாக நிக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல சந்தேகம் நம்மளை ஆக்கிரமித்து நிற்குது. ஆக இந்த 3 பேரும் வேற வேற ஆள்லாம் கிடையாது. இந்த 3 பேருமே நான் தான். இந்த 3ம் தனித்தனியாலாம் எனக்கு நடக்கல. ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி நடக்குது. அப்ப இந்த 3ஐயும் தனித்தனியாலாம் நான் எதிர்த்து போராட வேண்டியதில்லை. எப்பயுமே எனக்கு இதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு பற்றுறுதி, அதோட துணிச்சல், அதுக்கப்புறம் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு முடிவு. இவ்வளவுதான் தேவை. இது இருந்துருச்சு அப்படின்னா நான் அந்த 3 விஷயத்தையும் தாண்டலாம். இந்த 3ல ஒண்ணு டாமினண்டா இருக்கும், ஒண்ணு குறையும், ஒண்ணு கூடும். ஆனா இது எல்லாமே நமக்குள்ளார எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற விஷயம்தான். இதை மெல்லமாக கூட்டி குறைச்சி நம்ம போற காலகட்டங்கள்ல இத மாஸ்டர் சொல்ற இந்த விஷயத்த அதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு காலம்புற தியானம் முடியிறப்ப நல்லா இல்ல, நீங்க தியானமே சரியில்லை, நான் ஒழுங்காவே பண்ணல அப்படிங்கும் பொழுது 3வது விஷயம் என்ன? 3வது விஷயம் சந்தேகம். இதுக்கு மருந்து என்ன? அடுத்த தியானத்துல இது நல்லா வந்துடும். நல்லாதான் பண்ணிருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியல, அதுக்காக விட முடியாது. அடுத்த தியானத்தை நம்ம இன்னும் பர்ஃபெக்டா உடனே நாளைக்கு பண்றதுக்கு பதிலாக இன்னைக்கு சாயங்காலமே பண்ணுவோம். இன்னும் 1 மணி நேரம். நார்மலா எப்படி இருக்குன்னு கேட்டா, தியானம் இன்னைக்கு நல்லா இல்லைன்னா நாளைக்கு பண்ண வேண்டாம், அதுக்கு அடுத்த நாள் விட்டுருவோம், அப்படி போயிடும். ஆனால் துணிச்சலோடு செயல்படுறது அப்படின்னு அவர் சொல்ற மாற்று மருந்தை எடுத்துக்கிட்டு பற்றுறுதியோட செயல்படுறவங்க இன்னைக்கு 1 மணி நேரம் காலையில உட்கார்ந்து செட் ஆகல மைண்டு அப்படின்னா திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் உட்காரணும். உடனே கிடையாது, அந்த நாள்லயே இன்னொரு இடது. இதுதான் வீரனுக்கு அழகு. ஆக அப்ப நம்ம அந்த சந்தேகம் இன்னைக்கு வந்துருச்சா, எனக்கு அந்த சந்தேகத்தை உடைச்சுக்கிட்டேன். இன்னொரு கொஞ்ச நாளா எனக்கு டல்லா இருக்குங்க, மெடிடேஷன் போக பிடிக்கல, சத்சங்க போக பிடிக்கல அப்படின்னா சோம்பல் உள்ளுக்குள்ளார வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நான் எதுக்காக தியானம் பண்றேங்கிற நோக்கம் எனக்கு உள்ளார செட் ஆகல. ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு நோக்கத்தை ஃபிட் பண்ணுவோம், அதுக்காக செயல்படுவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு அபியாசி ஆகி ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தவர் ஒழுங்கா தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்சுட்டே வந்துருச்சு. இப்ப திடீர்னு SNP ப்ரோக்ராம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நோக்கம் கிடைச்சிச்சு அவருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளார நான் ப்ரிசெப்ட் ஆகணும். இப்ப பாருங்க, காலம்பரை கரெக்டா தியானம் பண்றாரு, சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்றாரு, புக் ரீடிங் பண்றாரு. எப்படி திடீர்னு இதெல்லாம் மாறுனுச்சு? ஒரு டெம்பரவரியா ஒரு நோக்கம் அங்கே விழித்தெழுந்திருக்கிறது. அப்ப ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும்னு ஒரு நோக்கம் வச்சுட்டா கூட, ஒரு சின்னதா ஒரு 15 நாளைக்கு இது சிறப்பா செய்வேன்னு ஒரு நோக்கம் வைத்துக் கொண்டால் கூட அந்த ஒரு சோம்பல், அந்த மந்த நிலையில இருந்து விடுபட்டு விடலாம். ஆக மந்த நிலை வர்றவங்க எல்லாம் ஒரு குறுகிய ப்ரோக்ராம் ஒண்ணு தனக்கு தானே செட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வெளியில போக முயற்சி பண்ணால் எகைன் அந்த உயர்வான ஒன்று நம்முடன் இணைந்து நம்மளை கொண்டுட்டு போகுது. ஆக பிளவுற்ற இதயமாக வேற ஒண்ணு நாடுது இப்ப மனசு. இது வேண்டாமே, அதை பார்ப்போமே, இதை பார்ப்போமே அப்படின்னு அது போகும் பொழுது துணிச்சலை வரவழைத்து கொண்டு திடமான தீர்மானத்தோடு நான் எந்த பாதையில போறேனோ அதுல தொடர்ந்து போவேன், விட்டுட்டு கொஞ்ச நாள் போயிட்டா கூட இல்ல திரும்பி நான் இதை திரும்பி செய்வேன் அப்படின்னு நீங்க வர்ற அந்த ஒரு நிமிடமும் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த கூட்டை விட்டு வெளியில வர முயற்சி பண்ற வண்ணத்து பூச்சி மாதிரி முதல்ல ட்ரை பண்ணும், வெளியில வர முடியாது, திரும்பி உள்ளாரே போடும், திரும்பி ட்ரை பண்ணும், திரும்பி வர முடியாது. இப்படியே
அதுக்கு சாத்தியமில்லாத ஒரு துளை வழியாக கடைசியா முழு பலத்தோடு வெளில வர்ற வண்ணத்து பூச்சி மாதிரி கவன சிதறல்களால உடைபடுகின்ற மனம் ஒவ்வொரு முறையும் வலிமை அடைந்து போராடி வலிமை அடைந்து வெளியில வரும். எல்லாத்துக்கும் அடிப்படை பற்றுறுதியும் துணிவும் மட்டுமே அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்த பற்றுறுதியும் துணிவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஏராளமாக பெருகட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கு காலை தியானத்துக்கு செல்வோம். Please start meditation.